ஸோ ஒன்று வந்து என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. சரி நானும் என்ன நினச்சேன், ஓகே ஆஃப் ஆகிடுச்சு, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா என்னோட ஃபோனில் வந்து பட்டன் சைட் லாக் பட்டன் இருக்கும்ல, ஸோ அந்த பட்டன் வந்து போயிருந்துச்சு. லைக் பட்டன் அப்புறமா சரி பண்ணிக்கலாம், நம்ம தான் ஒன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி, லைக் ஒன் ப்ளஸ் ஸ்டோர் ஆல்ரெடி போயிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே நம்மளுக்கு வந்து போனால் காலையில் போனால் எனக்கு ஃபார்மாலிட்டிஸ் ஏன்னா ஆல்ரெடி 4 வாட்டி டிஸ்பிளே லைக் சேஞ்ச் பண்ணுறது, கோடு இருந்ததுக்கு மாற்றுறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிட்ட அப்புறம் என்னால் ஆனே பண்ண முடியல ஃபோன். சரி இது ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது பிரச்சனை தான். அப்போ நானும் சரி ஓகே இட்ஸ் ஃபைன், நம்ம என்ன பண்ணலாம், ஒன் ப்ளஸ் ஷோரூம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஒன் ப்ளஸ் ஷோரூம் கிளம்பி போனேன். டைம் என்னன்னா ஒரு மணி இருக்கும். ஒன் மணி கிளம்பி போகிறேன். ஒன் ப்ளஸ் ஷோரூம் பார்த்தா ஒரு போர்டு ஒட்டியிருக்கு டி நகரில். என்ன போர்டுனா, ஒன் ப்ளஸ் ஸ்டோரும் டியர் வேல்யூட் கஸ்டமர் சொல்கிறான், லைக் இதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் இஸ் நாட் ஒன் ப்ளஸ் திஸ் இஸ் எண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ். பிகேடி குரூப் சொல்லியா தான் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பியிலே வந்து திருப்பியும் போயிட்டு அண்ணன் தம்பி கூட சேர்ந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஒன் ப்ளஸ் சர்வீஸ் எல்லாமே ஓப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஓப்போட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நான் எங்கே போயிருந்தேன், டி நகர்லேருந்து திருப்பியும் சூளைமேடு வர சொன்னாங்க. சூளைமேட்டில் ஓப்போ ஷோரூம் இருக்குன்னு சொல்லி ஓப்போ ஷோரூமில் ஒரு மணி நேரம் வெயிட்டிங் கழிச்சு போய் பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சைட் பட்டன் வந்து மாற்ற முடியாது, அந்த சைட் பட்டன் மாற்றோன்னா